பரிசேயர்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்தார்களா? பரிசேயர்கள் உக்ரானக்காரன் ஊழியம் செய்தார்களா? ஒரு லிட்டர் எண்ணெய் இப்ப என்ன விலை? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒலிவ எண்ணெய் 3000 லிட்டர் ஒலிவ எண்ணெய் கொடுக்கணும். இது எவ்வளவு வருஷத்துக்கான கூலி? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வருஷத்துக்கான கூலின்னு பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 3 வருஷம் ஒரு மனுஷன் வேலை செஞ்சானா எவ்வளவு காசு சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு காசு இருந்தா தான் இந்த 3000 லிட்டரை எண்ணெயை திருப்திப்படுத்த முடியும். இது சாதாரணமானதா? நான் சொல்றது புரியுதா? அந்த எவ்வளவு கேலன் கொடுக்கணும்? 800 கேலன் எண்ணெய் கொடுக்கணும். 800 கேலன் எண்ணெயோட மதிப்பு வந்து ஏறக்குறைய 3 வருஷத்துக்கான சம்பளம். ஒரே தடவை கொடுக்குற மாதிரி அவ்வளவு கொடுத்தா தான் இந்த எண்ணெய்க்கான விலை திருப்தி ஆகும். இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுல பாதிக்கு பாதி தள்ளுபடி பண்ணிட்டார். இது ஒண்ணு செய்றார். ரெண்டாவது என்ன பண்றாருன்னா என்ன கொடுக்கணும்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனம். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். இதுல 100 கலம் கோதுமை. ஆங்கில பைபிள்ல உங்களுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க? 1000 bushels அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு புஷல்ன்றது வந்து 35 லிட்டர். 35 கொஞ்சம் 35.25 வரும். ஒரு லிட்டர்னா அதாவது ஒரு புஷல்னா 35 கொஞ்சம் ஏறக்குறைய இருக்கிற லிட்டர் தான் ஒரு புஷல். இது எவ்வளவு கொடுக்கணும்? 1000 100 நம்மளுக்கு தமிழ்ல 1000 கொடுக்கணும். அப்பனா 35 லிட்டர் என்ன இருக்கு? வீட் கோதுமை எவ்வளவு கொடுக்கணும்? 35,000. ஒரு டன் எவ்வளவு கேஜி? ஒரு டன் 1000 கேஜி. அப்ப எவ்வளவு டன் கொடுக்கணும்? புரியுதுங்களா? இது சாதாரணமான கணக்கா? நிறைய கொடுக்கணும். டன் கணக்கில் கொடுக்க வேண்டியதா இருக்குது ஒரு கடன். அப்ப இந்த கடத்தை என்ன பண்றாருன்னா அடுத்து ஒரு 20% தள்ளுபடி பண்ணிட்டார். இதுதான் நடந்து இருக்குது. இப்ப இதை சொன்ன உடனே இது எல்லாத்தையுமே யார் கேட்டு இருக்குது? அங்க இருந்த பரிசேயர்கள் கேட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவங்க மனசு குத்தி இருக்கு. அப்பனா இவங்க இதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும்? தப்பு பண்ணிருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா மனசு குத்த முடியாது. அதனால தான் இவங்களை பத்தி சொல்லும் போது பணத்தாசை பிரியர் உள்ள, பொருளாசை பிரியர் உள்ள பரிசேயர்கள். இதை சொல்லிட்டு தான் கிறிஸ்து சொல்வாரு, நீ 2 எஜமானனுக்கு ஊழியம் பண்ண முடியாது. அப்ப நாங்க நின்று கொண்டு இருந்த பரிசேயர்கள் 2 எஜமானனுக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல் இந்த கண்ணோட்டம், இந்த உவமை யார்கிட்ட தான் பேசப்படுதுன்னா பரிசேயர்கள். அப்ப பரிசேயர்கள் உக்ரானக்காரன் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. உக்ரானக்காரனா புரியுதுங்களா? கணக்கு ஒப்புவிக்கிற வேலை. பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தின் கணக்கை ஒப்புவிக்கிற வேலை அவங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது முதல். இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவார்னா ரோமர்களுக்கு எழுதின நிருபத்துல ஒரு 5 வசனத்துல ரொம்ப நீளமா பேசுவார். இந்த நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொண்டு இருந்தவர்கள் குறிச்சுக்கோங்க. நிறைய வசனம்ன்றதுனால நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லி போறேன். அதுக்குள்ள இருக்கிற கருத்தை சொல்ற முக்கியமான வசனங்களை மட்டும் பார்க்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பவுல் தொடங்குவார். நியாயப்பிரமாணம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நீங்க ரொம்ப பெருமையா நீங்க பேசி நிற்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணி நிற்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் நியாயப்பிரமாணத்துல உங்ககிட்ட என்ன கேட்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு புரியவே மாட்டேன். நீங்க என்ன பண்ணி நிற்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எல்லாமே தெரியும் நினைச்சுக்கின்னு நீங்களும் மத்த ஜனங்களை வழி நடத்தி நிற்கிறீங்க. வழி நடத்துறது இல்லாம இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு நாங்க தான் வெளிச்சோன்னு சொல்லி நீங்களே உங்களை பத்தி பேசி நிற்கிறீங்க.